ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026ல் ரிலீஸ் ஆன தி ஆர்ட் ஆஃப் டெல்லிங் லைஸ்ன்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்க நானா இருக்கட்டும், அதை கேட்டுட்டு இருக்க நீங்களா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரை வேணும்னா எடுத்துக்கோங்களேன். அவங்கள பத்தின 100% எல்லாருக்கும் கூட வேணாம், அவங்க கூட க்ளோஸ் ஆன ஒரு ஆளுக்காச்சும் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காதுங்க. எல்லார்கிட்டயுமே வெளியே மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாத, இது வரைக்கும் சொல்லாத ரகசியம்னு ஒன்னாச்சும் இருக்கும். ஒருவேளை அந்த ரகசியம் வெளியே வர மாதிரியான சூழ்நிலை வந்தா கூட எப்படியெல்லாம் பொய் சொல்லி அதை மறைச்சு நம்மளை எப்படி காப்பாத்திக்கலான்னு பாப்போமே தவிர்த்து, ஆமா அதை உண்மைன்னு தியாகி மாதிரி ஒத்துக்க மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட பொய்களாலையும் அந்த பொய்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாலையும் முழுகப்பட்ட படம் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. யாருனே தெரியாத, முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத 4 பேர். ஒரு ஆள் இந்த 4 பேரையும் அவன் பங்களாவுக்கு இன்வைட் பண்ணான்னு 4 பேரும் அந்த பங்களால ஒன்னா கூட கொஞ்ச நேரம் எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு ஏது அர்ச்சனை. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அங்க ஒரு பூதாகரமான பிரச்சனை வெடிச்சதும் வந்திருக்க 4 பேர் யாரு, இவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க மிஸ்ட்ரி என்ன, அந்த மிஸ்ட்ரிய வெளியே கொண்டு வர நினைக்கிற அந்த மர்மமான ஆள் யாரு, அவன் தேவை என்ன, இதெல்லாம் நச்சு 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 நச்சுன்னு பல ட்விஸ்டோட சொல்லியிருக்கிறது தாங்க படத்தோட கதை. சீரியஸாங்க படம் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அப்புறம் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா எஸ்தர் என்ற ஒரு பொண்ணு இந்த ஊர் மேயரோட பிஏவா இருக்கா. பொலிட்டிக்கல் லைன்ல இருக்கும்போது அதுக்கான பேரும் புகழும் மரியாதையும் இருக்கும்ல. ஸோ வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்தர் ஒரு மரியாதையான பொண்ணுங்க. ஆரம்பத்தில் எஸ்தரை காட்டும் போதே அவளை சுத்தி நடந்த இன்னும் சில விஷயங்களையும் காட்டுறாங்க. எஸ்தருக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்டும் இருக்காப்புல. காலையில அவர் பாய் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போனதும் எஸ்தர் ஒரு கிட்ட வச்சு அவ பிரெக்னெண்டா இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணா பிரெக்னன்சி கன்ஃபார்ம்னு வந்துருச்சு. ஆக்சுவலா பார்த்தா அதுக்கு அவ சந்தோஷம் தானே பண்ணோம். மூஞ்சில அதுக்கான கலையே இல்ல. தான் பிரெக்னென்ட் ஆயிட்டான்னு தெரிய வந்ததுமே பூக்கள் நிறைந்த ஒரு தோட்டத்துக்கு நடுவுல யார்கிட்டயோ நின்னு காதலோட பேசிட்டு இருக்க மாதிரி எஸ்தர் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு பங்களா. அந்த இடத்துக்கு எஸ்தர் டாக்ஸியை பிடிச்சி போயிட்டு இருக்கா. பங்களாவை பத்தி டாக்ஸி டிரைவருக்கே தெரியுதுன்னா பாத்துக்கோங்க. அடேங்கப்பா, அந்த பங்களாவுக்கே நீங்க கெஸ்டா போறீங்கன்னா சமூகம் பெரிய இடம் தான் போலியே. அது ஒரு பெரிய மீடியா கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க சிஓவோட பங்களா தானே. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. அடிக்கடி அங்க பார்ட்டி நடக்கும், உள்ள இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சவுண்டா கத்திட்டு இருப்பாங்கன்னு. எனக்கும் ஒரு நாள் ஆச்சு உள்ள போகணும்னு ஆசை. எங்க என்ன மாதிரி ஏழை வீட்டு ஏழ்றையெல்லாம் யாராவது அந்த பங்களாவுக்குள்ள இன்வைட் பண்ணுவாங்களா? நீங்களாச்சும் போங்க, சந்தோஷமா இருந்துட்டு வாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே எஸ்தர பங்களா வாசல்ல டிராப் பண்ணவன், இதாங்க என் நம்பரு, திரும்ப போகும்போது டாக்ஸி வேணும்னா கூட எனக்கே கால் பண்ணுங்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கண் எதில் வந்து நிற்பேன், சரிங்களா அப்படின்னு டிரைவர் எஸ்தரை விட்டுட்டு கார் எடுத்துட்டு போயிடுறான். உள்ள போக வழி தெரியாம எஸ்தர் முடிச்சிட்டு இருக்கப்போ அங்க வேற ஒரு ஆளை காட்ட, சார் தாமஸ்ன்ற ஒருத்தர் வர சொல்லி நான் வந்தேன், தாமஸ் உள்ள இருக்காரா, நான் உள்ள போலாமான்னு எஸ்தர் அந்த ஆள்கிட்ட கேட்டா, தாமஸ் தானே வந்துகிட்டே இருக்காரு, வந்துருவாரு, வேணும்னா பக்கத்துல ஒரு பார் இருக்கு, அது வரைக்கும் அங்க போய் லைட்டா சரக்கு போட்டு வாங்கல அப்படின்னு இந்த ஆள் சொன்னாலும் முடியாது 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 முடியாது, எவ்வளவு டயர்டா நான் வந்திருக்கேன், நான் உள்ள போய் தான் ரெஸ்ட் எடுப்பேன்னு அடம் பிடிக்க, பெட்டர் பாக்ஸ் லைட்டே தான் வேணுமா, அப்புறம் உங்க விதி யாரால மாத்த முடியும், தாராளமா போங்க, உள்ள போய் படிக்கட்டு ஏறி சோத்தாங்க பக்கம் திரும்பினீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லி எஸ்தரை உள்ள அனுப்புறான். ஏற்கனவே இந்த பங்களாலங்க இன்னொருத்தவர் இருக்காரு, கெஸ்டா வந்தவர், இவன் பேரு ஐசக். இப்போ ஒருத்தவன் ஹீரோயின் வெளியே பேசிட்டு இருந்தான்ல, அவன் பேரு வால்டர். ஐசக் ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து ஐசக்னு ஒரு ரூமை கொடுத்து உட்கார வச்சதே வால்டர் தான். எவ்வளவு நேரங்க ஒரு மனுஷன் உட்கார்றது, என்ன இங்க வர சொன்ன ஆளையாவது கூப்பிடாண்டா, நான் யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, என்னமோ சமைஞ்ச பொண்ணு மாதிரி தனியாவே ஒரு ரூம்ல உட்கார வச்சிருக்கீங்க, இப்ப நீ கூப்பிடுறியா இல்லையாடா அப்படின்னு ஐசக் கத்தனதும், நல்லா ஆப்பிரிக்கன் அகர்பத்தி மாதிரி இருந்துகிட்டு, வந்ததுல இருந்து நீங்க ரொம்ப பேசினீங்க ஜி, அவ்வளவுதான் உங்களுக்கு லிமிட், இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்களை கூப்பிட்டவங்க வந்துருவாங்க, அது வரைக்கும் தா தூ தீன்னு எல்லாத்தையும் சாத்திக்கின்னு ரூம்ல போய் உட்காருங்க பாப்போம் அப்படின்னு வால்டர் ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டா தான் பேசுறான். இதுக்கப்புறம் ஒரே பங்களால இருக்க எஸ்தர் ஐசக் இவங்களுக்குள்ள இன்ட்ரோ நடக்குது. எஸ்தர் யாரு, அவன் என்ன வேலை பாக்குறான்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐசக் என்ன வேலை பாக்குறான்னு நமக்கு தெரியாது இல்ல. அந்த ஆள் ஒரு டாக்டர். 2 பேருக்குள்ள இதுக்கு முன்னால பழக்கம்லாம் இல்ல. சோ பாத்துக்கிட்டதும் நீங்க ஏன் வந்தீங்க, நான் ஏன் வந்தேன் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. அடுத்து பங்களாவுக்கு 3வது கெஸ்டா வந்திருக்க ஒரு லேடி இங்க வரா. அவ பேரு மாலின். மாலின் சின்ன ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனில ரிப்போர்ட்டரா இருக்கா. இவங்க 3 பேர் இல்லாம 4வதா ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேல வச்சிருக்கான். அவன் பேரு நோவா. 4 பேர் மீட் பண்ணிக்கிட்டாங்க. 4 பேருக்குமே அவங்க யாருன்னு இவங்களுக்கும் இவங்க யாருன்னு அவங்களுக்கும் ஐடியாவே இல்ல. வால்டர் மட்டும் எந்நேரம் பார்த்தாலும் முள்ள கட்டின மூஞ்சோட, எல்லாரும் பாத்துக்கிட்டீங்கல்ல, சீக்கிரம் 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 கிளம்பி டைனிங் ஹாலுக்கு வாங்க, நீங்க ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்ற எல்லா கேள்விக்குமான பதிலும் அங்கதான் கிடைக்க போகுது அப்படின்னு இவங்களை டைனிங் ஹால்ல உட்கார வைக்க, வால்டர் ரூமுக்குள்ள வர வரைக்கும் 4 பேரும் கண்ட கருமாந்தரத்தை பேசிக்கிறாங்க. ஒருத்தவன் ப்ரொஃபஷனை இன்னொருத்தவங்க கலாய்க்கிறான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐசக் ஒரு டாக்டர்
இல்லையா? வேலைனா இது வேலை. ஏன்பா நோவா, சோசியல் மீடியால வீடியோ போடுறதெல்லாம் ஒரு வேலைனாப்பா பெருமையா சொல்ற? குழந்தைங்க வேலை மாதிரி இல்ல இது அப்படின்னு அவனை வெறுப்பேத்தனா. பதிலுக்கு அவன், சனியன் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் இது குழந்தை வேலையா இருக்கலாம். ஆனா இந்த குழந்தை வேலையை வச்சு உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறேன் சார். பப்ளிசிட்டியும் உங்களை விட எனக்கு தான் அதிகம். சும்மா ஒரு போஸ்ட் போடுறேன், பாக்குறீங்களா அப்படின்னு நோவா ரிப்ளை கொடுக்க, பஞ்சாயத்துக்கு நடுவில் வால்டர் கையில ஒரு டேப் போனோட ரூமுக்குள்ள வரான். வரும்போதேங்க ரூம் டோரை லாக் பண்ணி சாவியை பாக்கெட்ல போட்டுன்னு தான் வரான். அதை யாரும் கவனிக்கலையா? 4 பேருக்கு முன்னால வந்தவன் அது அகப்பட்டது எதுக்காக அவங்க 4 பேரையும் ஒன்னா ஒரே இடத்துக்கு இங்க வர வச்சிருக்கோம்னா, நீங்க 4 பேரும் வெளியே சொல்ல முடியாத ஒரு ஸ்கேண்டல்ல மாட்டிட்டு இருக்கீங்க. அது சம்பந்தமா பேசதான் அவங்க 4 பேரையும் வர வச்சிருக்கன்னதும், ஏய் யாரா இவன் கூப்பிட்டு வச்சு கடுப்பேத்திட்டு இருக்கான், இந்த ஆட்டத்துக்கு நான் வரலடா எப்பா, எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டு இங்க வந்தா ஸ்கேண்டலு சுண்டலுன்னு சுண்ணாம்பு மாதிரி பேசிக்கின்னு நான் கிளம்புறேன்டான்னு எஸ்தர்லாம் காண்டாகி வெளியே போக ட்ரை பண்றா. வால்டர் தான் கதவு மூடி சாவியை பாக்கெட்ல போட்டானே. மீதி பேரும் ஏன் இப்படின்னு கஜா கஜான்னு கத்திட்டு இருக்கப்போ, நான் எடுத்துட்டு வந்த டேப் போன்ல நான் சில வீடியோ போடுறேன், அதெல்லாம் பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறமும் உங்க குரல் வளையத்துல இருந்து குரல் வந்துச்சு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வால்டர் சில வீடியோஸை போட்டு பல ட்விஸ்ட கொடுக்குறாங்க. அங்க இருக்கவங்களுக்கும் நமக்கும் முதல் வீடியோ ஐசக் காணுது. வீடியோன்னு சொல்றதை விட அது ஒரு ஆடியோ, ஒரு வாய்ஸ் ஓவர் கேக்குது. டாக்டர் ஐசக்க பாத்துக்கிட்டீங்கன்னா லண்டன்ல ஒரு பெரிய டாக்டர்னு அவரே சொல்லிப்பாரு. வெளியே அவர் அப்படி இருந்தாலும் உள்ள கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இல்லீகலான வேலை ஒண்ணு பாத்துட்டு இருக்காரு. மேட்ரு என்னன்னாங்க, ஐசக் டாக்டர் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் ஐசக் கிட்ட உடம்பு ரொம்ப முடியாம அவ்வளவுதான், இனிமேல் காப்பாத்தவே முடியாது, இந்த பீஸ் இப்படியே தான் இருக்கும் இப்படின்ற கண்டிஷனோட வரவங்கள்ட்ட நம்ம பாலா படம் அதுல ஒரு டைலாக் வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நான் கடவுள், வாழ தெரியாதவங்களுக்கு நான் கொடுக்கிற தண்டனை மரணம், வாழவே முடியாதவங்களுக்கு நான் கொடுக்கிற மரணம் வரம்னு. ஹோய் அப்பீல் சேம் அப்பீல்ன்ற மாதிரி அவ்வளவுதான், இனிமேல் குணப்படுத்தவே முடியாது அப்படின்ற கண்டிஷன்ஸோட வர பேஷண்ட் கிட்ட இல்ல அவங்க ஃபேமிலி கிட்ட பேசி அவங்கள கருணை கொலை பண்றதாங்க இந்த ஆள் வேலை. இதை ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்லி முடிக்குதா, அடுத்து டாக்டரே அவன் பண்ற கருணை கொலையை பத்தி வேற யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கான், அதோட ஆடியோ ரெக்கார்டு ஓடுது. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, டாக்டர் கூட பேசிட்டு இருக்கான்ல இன்னொரு ஆளு, அவன் தாங்க தாமஸ். இது யாருக்கு தெரியுதோ இல்லையோ எஸ்தருக்கு நல்லா தெரியுது. அட இது தாமஸோட வாய்ஸ் இல்ல அப்படின்னு எஸ்தர் ஷாக் ஆகுறா. ஓடிட்டு இருக்க வாய்ஸ்லயோ தாமஸ் ஐசக் கிட்ட கருணை கொலை எல்லாம் பண்றது தப்பு இல்லையா டாக்டர், லண்டன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் தான் என் பொண்ணோட நிலைமையை பார்த்துட்டு என்ன உங்கள்ட்ட அனுப்புனாரு, இதெல்லாம் பண்ணலாமா, கரெக்ட் தானான்னு கேட்டதும், இதுல என்ன சார் தப்பு, வாழ முடியாதவங்களுக்கு நம்ம ஒரு வழி காட்டுறோம், அவங்க வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்குறோம், அதோட இது ஒன்றும் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை சார், இதுக்கு முன்னால 8 பேர் அந்த மாதிரி போட்டு தள்ளியிருக்கேன் அப்படின்னு ஐசக் அவன் வாங்கி கொடுத்து அவனே மாட்டிக்கிட்டானா. அப்ப பேசிட்டு இருந்த தாமஸ் ஐசக்கே தெரியாம இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆடியோ மட்டும் வெளியே வந்துச்சு, ஐசக்கோட கரியரே க்ளோஸ். சோ ஆடியோவை கேட்டதும் நல்லா கலர் நாகத்தை பார்த்த கருங்கோழி கீச்சு கீச்சுன்னு கத்துற மாதிரி, யாரை கேட்டு இதை ரெக்கார்ட் பண்ணீங்க, யாரை கேட்டு இதை இப்ப இங்க போடுறீங்க, ஆஃப் த டிவின்னு துடிச்சிட்டு இருக்கான். அதை முடிச்சுட்டு ரெண்டாவது மாலின் கதைக்கு வந்தா, அவளுக்கெல்லாம் ஆதாரமா வீடியோ ஃபுட்டேஜே இருக்கு. சில பல வருஷத்துக்கு முன்னாலங்க மாலினுக்கு பொண்ணு ஒருத்தி இருந்திருக்கா. அந்த பொண்ணு நீச்சல் அடிக்க கத்துக்கணும், நம்ம தான் சொல்லி கொடுக்கணும்னு மாலின் வன்முறையா நடந்துகிட்டு பொண்ணை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டா. நீச்சல் தெரியாம அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப கூட மாலின் பாவமே பார்க்கலையா, தண்ணியில முங்கி அவ பொண்ணு செத்தே போயிட்டாங்க. இது அந்த டைம்ல கேஸா கூட ஆச்சு. ஆனா அப்போ இந்த மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரமா கிடைக்கலையே. மாலினுக்கு எதிரான எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு அவளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடிச்சு புடிச்சு யார் யார் காலையோ புடிச்சு இப்ப ப்ரொஃபஷன் ரீதியா இதோ ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறா. இப்போன்னு பார்த்தா இப்படி ஒரு வீடியோ வரணும், இது வெளியே போனா அவ அவுட்டு. மூணாவது நம்ம நோவா. இவன் கதை தாங்க கொடூரத்திலையும் கொடூரம். ஒரு நாள் நோவா எங்கேயோ ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கான். அங்க செம்ம போதையில ஒரு வராண்டால நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு ரூமை கிராஸ் பண்றான். ரூமுக்குள்ள ஜிங் ஜாங் ஜூ நடக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்க, ஆஹா என்னது இது அப்படின்னு ரூமை திறந்துட்டு உள்ள போனவன் அடுத்த செகண்டே வெளியே வந்து, ஐயோ சாரி ப்ரோ தெரியாம வந்துட்டேன் கோச்சிக்காத ப்ரோ அப்படின்னு உள்ள ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கானா. அந்த ஆள் வெளியே வரப்போதாங்க நமக்கு ஒரு ட்விஸ்ட். வெளியே வரது இங்க எல்லாருக்கும் வீடியோ போட்டு காட்டிட்டு இருக்கான்ல வால்டர். அவன் சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி பாதியில பூந்து கெடுத்துட்ட, சரி போ நீயாவது என்ஜாய் பண்ணு அப்படின்னு வால்டர் நோவா உள்ள போக சொல்லியிருக்கான். போன தடவை மாதிரியே தான் உள்ள போனவன் அடுத்த செகண்டே வெளியே வந்து, யோ நாயா உள்ள இருக்க பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கா, அவளுக்கு என்ன வயசியா இருக்கும் அப்படின்னு இவன் கேட்ட, உள்ள போப்பா உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு வால்டர் போயிட்டான். இதோட நோவாவும் அந்த ரூமுக்குள்ள போயிருக்கான். மைனர் ஏஜ் பொண்ணுங்களை தொடர்றது எவ்வளவு பெரிய தப்பு. சோ இந்த வீடியோ வெளியே வந்துட்டா நோவாவை நோய் கஞ்சி ஆகிடுவாங்க. இப்படி 3 பேர் வீடியோ முடிய 4வது எஸ்தரோட வீடியோ. எஸ்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தல. கல்யாணம் ஆகியும் அந்த உறவை மீறி இவ தாமஸோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா. 2 பேரும் சுமாக்கா ஜூ பண்றப்போ தாமஸ் அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ இப்ப எல்லாரும் முன்னாடி ஓடிட்டு இருக்கு. இவளுக்கு இருக்க பேருக்கும் புகழுக்கும் வீடியோ ரிலீஸ் ஆனா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. மொத்தத்துல 4 பேரோட ஸ்கேண்டல் வெளியே வந்ததும் யாருக்கும் ஒன்னும் புரியல. ஒருத்தவங்க மாதிரி இன்னொருத்தவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப வால்டர் டபுக்குன்னு பாக்கெட்ல இருந்து கன் எடுக்கிறான். இது வேறையாடா
அப்படின்னு சுத்தி இருக்கவங்கலாம் அரண்டு போனா அதிரடியான ட்விஸ்டே அங்கதாங்க. கன் எடுத்த வால்டர் டமார்னு அவனே ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துறான். ஏண்டான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நந்து முடிஞ்சிச்சா. ஆல்ரெடி பதறி நின்றவனுங்க இதை பார்த்ததும் உதறிடுறானுங்க. நம்ம ஏன் இங்க வந்தோம், நமக்கே தெரியாத பிளாக்மெயில் வீடியோ எப்படி இவங்கள்ட்ட இருக்கு, எதுக்காக இங்க நம்மள ஒன்னா கூட்டியிருக்காங்க, இதெல்லாம் மேபி தாமஸ் சொல்லியே வால்டர் பண்ணியிருந்தாலும் ஏன் இப்ப அவனே ஷூட் பண்ணிக்கிட்டான். சோ இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்ற உண்மையை நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது. அந்த குழப்பத்திலேயே இந்த ஐசக் நோவாவை பார்த்து, டேய் குட்டி கூழாங்கல்ல, அதான் நீயும் வால்டரும் ஒன்னா இருக்க வீடியோவை நான் பார்த்தனே, அப்படின்னா உனக்கு தாமஸையும் தெரிஞ்சிருக்கும் தானே, என்னடா உங்க பிளானு, எங்களை கூட்டி வச்சு என்னடா பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு அவங்கிட்ட ஏறிட்டு போக, ஐ தோடா நீயும் தான் தாமஸோட பேசின ஆடியோனா கேட்டேன், வால்டர் கதவை திறக்கிற அந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் நான் அவனை பார்த்தேன், அதோட நான் அவனையும் பார்க்கல, தாமஸ்லாம் எனக்கு யாருன்னு தெரியவே தெரியாது, கத்தியை என் பக்கம் திருப்புனா என்ன நியாயம் அப்படின்னு நோவா குமுறா. சரி ஆனது ஆச்சு போனது போச்சு, அட்லீஸ்ட் போலீஸையாவது கூப்பிடலான்னு பார்த்தா முதல் விஷயம் இங்க டவரே கிடைக்கல, ரெண்டாவது விஷயம் ஒரு டெத் விழுந்திருக்கு, டெத் ஆகிறதுக்கு முன்னால இங்க இருக்க 4 பேரோட வாழ்க்கையையும் தரமட்டமாக்குற மாதிரியான 4 எவிடன்ஸ் இவங்க கண்ணிலையும் பட்டுருச்சு. இப்போன்னு பார்த்து போலீஸை கூப்பிட்டு வர போலீஸ் அந்த 4 வீடியோவை பார்த்து அது வெளியே வந்துருச்சுன்னா செல்லாது, போலீஸ் எல்லாம் கூப்பிட நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் ஜெயிலுக்கு போக விரும்பவே இல்லை அப்படின்னு ஐசக் விடவே மாட்டான். யாரு எப்படி வேணும்னா போங்கடா, எனக்கு முதல்ல இந்த ரூம் விட்டு வெளியே போனா போதும்னு வால்டர் பாக்கெட்ல தானே ரூமோட சாவி இருக்கு. எஸ்தர் நேக்கா சாவி எடுத்து ரூமை திறந்துட்டு வெளியே போறா. வெளியேனா பங்களா விட்டு வெளியே இல்ல, ரூம் விட்டு வெளியே. அவ இல்லாம மொத்தமா 4 பேருமேங்க ரூம் விட்டு வெளியே வந்து தனித்தனியா இதுக்கு முன்னால அவங்க எந்தெந்த ரூம்ல தங்கியிருந்தாங்களோ அங்க போனா 4 பேரோட ரூம்லயும் 4 பேருக்காக தனித்தனியா ஒரு லெட்டர் இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்க லெட்டர்லயும் ஒன்னு எழுதப்பட்டிருக்கு. அதுல மாலின் லெட்டர்ல என்ன எழுதிருக்கோ அதை மட்டும் தாங்க நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க ஒரு ஆள்ல யாருக்கு அது தெரியுமோ அவங்கள ஷூட் பண்ணுன்னு அந்த லெட்டர்ல இருக்கு. இதை இவ படிக்கிற கேப்ல சுட்டுக்கிட்டு செத்தான்ல வால்டர், அவன் கையில இருக்க துப்பாக்கிய நோவா எடுத்து வச்சுக்கிறான். மீதி 3 பேருமே அவங்களுக்கு வந்த லெட்டரை அவங்க மட்டும் தனியா படிச்சுட்டாங்க. அப்புறம் 4 பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா கொண்டா. இதுல நோவா அவன் ரூம்ல வச்சிருந்தா அவன் பாஸ்போர்ட்டை காணாமாங்க. வால்டர் எங்கேயோ எடுத்து ஒளிச்சு வச்சிட்டான் போல இருக்கு. எது எப்படி இருந்தாலும் தாமஸ் தான் இதை பண்றான்றத ஸ்ட்ராங்கா நம்புறாங்க எஸ்தரை தவிர்த்து. ஏன்னா அவளுக்கும் தாமஸுக்கும் தான் ஒரு தொடர்பு இருக்கு. ஏன் ஆளு கெட்டவன் சொன்னா அவ ஏத்துக்க மாட்றா. மாறி மாறி பேசி சண்டை முத்தி போய் கோச்சுக்கிட்டு எஸ்தர் அந்த இடத்த விட்டு வெளியே வரா. அவளுக்கு பின்னாலேயே வந்த மாலின் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணோட மனசை பத்தி தெரியும்ல. வந்ததுல இருந்து எஸ்தரோட நடவடிக்கை அவ உடல்நிலை பேச்சுவார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிட்டா எஸ்தர் பிரெக்னெண்டா இருக்கான்னு. சோ மாலின் வெளியே வந்து இந்த நேரத்துல அப்படிதாம்மா கொஞ்சம் கடுப்பா இருக்கும், அதுக்குன்னு ஆனா ஊனான்னு இப்படி கோச்சுக்கிட்டே போனா நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண 4 பேரும் ஒன்னா இருந்து சொல்யூஷன் தேடணும்ல, வாமா உள்ள போலான்னு கூப்பிடுற டைமிங்ல பங்களாவோட மேல் மாடியில இருக்க ஒரு ரூம்ல ரொம்ப சத்தமா ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க. வாட் வாய்ஸ்டான்னு கிடுகிடுன்னு மேல போனா அங்க வீல் சேர்ல ஒரு வயசு பொண்ணு உட்காந்துருக்கா. அந்த பொண்ணால நடக்க முடியாது, பேச முடியாது, பொண்ணு பேரலைஸ் ஆயிட்டா. கண்ணை மட்டும் தான் அப்படி இப்படின்னு உருட்ட முடியுது. நல்லா கடம்பு ஒரு கலர் காட மாதிரியே இருக்கான்ல டாக்டர். அவன் தான் பொண்ணை செக் பண்ணி அவன் நிலைமையெல்லாம் சொல்றான். பிளஸ் அந்த பொண்ணோட வீல் சேருக்கு அடியில இவங்களுக்கு வந்த மாதிரியே ஒரு லெட்டர் இருக்குங்க. அதை எடுத்து அதுல என்ன இருக்குன்னு படிச்சா சாயந்தரம் 6 மணி அவ்வளவுதான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா கொடுக்கப்பட்ட டாஸ்கை நீங்க முடிக்கல, உங்க வீடியோ ஆன்லைன்ல லீக் ஆயிடும். சீக்கிரம் 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 சொன்னதை முடிங்கன்னு அதுல எழுதிருக்கு. இத படிச்சுட்டு 3 பேர் வெளியே போயிடுறாங்க. எஸ்தர் மட்டும் வெளியே போகாம உள்ள இருந்து அந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் வெளியே போன 3 பேர்கிட்ட வந்தா இவங்க ரூம்ல வச்சிருந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சோ அதானே இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். சோ ஒன்று என்ன எந்த என்னன்னு கேட்டுட்டு இருக்கப்போ இப்போதைக்கு மாலின் மட்டும் தான் ஏன் லெட்டர்ல அந்த விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஆளை ஷூட் பண்ணுன்னு எழுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கேப்ல மேல இருந்த எஸ்தரும் கீழே வந்துடுறா. அடுத்து யார் லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்றதுக்குள்ளங்க இதுக்கு முன்னால மேல் மாடியில இருந்து வாய்ஸ் கேட்டுச்சுல்ல, அதே மாதிரி இப்பவும் கேக்குது. ஆனா எப்படி மேல இருக்க பொண்ணு பேரலைஸ் ஆகி உட்காந்துருக்கா. ஐசக் அந்த பொண்ணை செக்கும் பண்ணிட்டான். பேரலைஸ் வந்த மாதிரி ஃபேக்கா நடிக்கலாம் முடியாது, அதுவும் ஒரு டாக்டர் கிட்ட. அப்புறம் யார் தான் இந்த கூத்த பண்றான்றது டவுட்டாவே இருக்கா. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இப்போ இவங்க கேக்குற வாய்ஸ் ஒரு நார்மலான ஒரு ரேண்டமான வாய்ஸ்லாம் இல்ல. வால்டர் இந்த 4 பேரோட வீடியோ ஆடியோன்னு சில விஷயங்களை போட்டு காட்டினால அதுதாங்க ஒண்ணு ஒண்ணா லைனா ஓடிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாலின், நோவா, ஐசக் இவங்க 3 பேரோட ஆடியோ மட்டும் தான் கேக்குது. நடுவுல எஸ்தர்னு ஒருத்தி இருந்தால அவளை பத்தி எதுவுமே அந்த ஆடியோல வரலங்க. சோ இவளுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்களோ அதை இவன் முஷ்டான் தானே அர்த்தம். மாலின் வெறி ஆயிட்டா. நீ லேட்டா வரும்போதே தெரியும்டி, லேட்டஸ்டா ஒரு ட்விஸ்ட் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லு, என்ன பண்ணி தொலைஞ்ச, ஏன் உன் ஆடியோ வரலன்னு கேட்டதும் ஒரு குட்டி பிளாஷ்பேக் மாதிரி போறாங்க. மேல பொண்ணு இருக்க ரூம்ல இருந்து 3 பேர் வெளியே வந்துட்டாலும் எஸ்தர் மட்டும் ரூமுக்குள்ளே இருந்தால அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருப்பா போல, தாமஸ் ஒன்னும் அவளை நல்லவெல்லாம் இல்ல, பல வருஷமா அவன் தேவைக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான், என்னை எந்த பார்ட்டி கூட்டிட்டு போனாலும்
நாளும் எனக்கு ட்ரக்கை கொடுத்து என்ன சுயநினைவை இழக்க வச்சு அவன் ஆசைக்காக என்ன பயன்படுத்திக்கிட்டான். என்ன மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட அவன் அப்படிதான் பண்ணிருக்கான் அப்படின்னு எஸ்தர் ஒன்னொன்னா சொல்லியிருக்கா. அதை காரிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா எஸ்தரோட லெட்டர்ல எழுதியிருந்ததே, உனக்கு 2 வாய்ப்பு. நீ யாரோ ஒரு ஆளோட உண்மையை பத்தி அவங்க ரகசியத்தை பத்தி சொல்லணும். ஒன்னு உன்னை பத்தியோ இல்ல தாமஸ பத்தியோ. வா முடிவுன்னு எழுதிருக்கவே இவ எங்கேயாவது இவளை பத்தி சொல்லுவாளா? தாமஸ கோத்து விட்டலான்னு கோத்து விட்டா. சிகிடுபா புப்பும்பா தாண்டி நீ நான் தெளிவா இருக்க, நீ மட்டும் தப்பிச்சு வெளியே போடுவ, நாங்கெல்லாம் சிக்கி சின்ன பின்னமாகி பட்டு பாடையில போனோம்ல. அதுலயும் அவங்க சொன்ன டாஸ்கை நீ பண்ண உடனே எப்படி உன் ஆடியோ மட்டும் தூக்கிட்டு எங்க 3 பேரோட ஆடியோ மட்டும் இவ்வளவு இன்ஸ்டன்டா போடுறாங்க? அப்ப இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணதா? நீ அவங்க கூட கூட்டுதானா? இப்படின்னு 3 பேரும் எஸ்தர் மேல பாய பார்த்தா, இங்க பாருங்க, நீங்க எப்படி வேணும்னா நினைச்சிட்டு போங்க, எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை நான் முடிச்சிட்டேன், இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு எஸ்தர் கிளம்ப ட்ரை பண்ணா நோவா விட மாட்டாங்க. வால்டர் எந்த கண்ணால ஷூட் பண்ணிட்டானோ நோவா அந்த கண்ணை எடுத்து வச்சிருந்தான். நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேனா இல்லையான்னு சரியா தெரியல. அந்த கன் எடுத்து எஸ்தரை நோக்கி பாயிண்ட் பண்ணி இப்ப எஸ்தர் கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கானா. சேம் டைம் ஆரம்பத்துல எஸ்தரை ஒரு டாக்ஸிங்க வந்து டிராப் பண்ணுச்சு இல்லையா, அந்த டாக்ஸி பங்களாவுக்கு வெளியே வந்து நிக்குது. கதவு திறந்து ஆகணும், இல்லனா அவன் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ண வாய்ப்பு உண்டு. சோ நோவா கதவுக்கு பக்கத்துலயே எஸ்தருக்கு முன்னால துப்பாக்கியை நீட்டின மாதிரியே ஒளிஞ்சுக்கிட்டு கதவை திறந்து அவனை அப்படியே பேசி அதோட அனுப்பிடுற. சில்மிஷ் ஏதாவது பண்ணலான்னு பார்த்த செல்லாக்கிட்டுமா தான் அப்படின்னு துப்பாக்கியோட ரெடியா இருக்கான். கதவு திறந்த எஸ்தரும் நல்லா பஞ்சாபி தாபால பாதனி டோக்கன் போடுற மாதிரி இருந்துகிட்டு, என்னடாவும் பிரச்சனை, எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கோவமும் பட முடியாம சிரிச்சுக்கினும் பேச முடியாம எஸ்தர் அவஸ்தைப்பட்டு இருக்கா. ஒன்னும் இல்ல மேடம், நீங்க உங்க கம்பளையும் கார்ல விட்டு வந்துட்டீங்க, இந்த வழியா போனா அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் மேடம் பார்ட்டி எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு டிரைவர் கேட்க, பார்ட்டி தானே பேஷா போகுது, இப்ப நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு எப்படியோ டிரைவர் அனுப்பிடுறாங்க. நோவா மட்டும் துப்பாக்கியை கீழே இறக்கவே மாட்டான்றான். ரொம்ப நேரமா எஸ்தரியே பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தவன் கண்ணை கீழே இறக்கடான்னு ஐசக் சொன்ன குத்தத்துக்கு ஐசக் பக்கம் திரும்புறான். எங்க கிட்டே ஹீரோயிசமா? நானா இருந்தா அந்த துப்பாக்கியை தொட்டே இருக்க மாட்டேன். அதுல தாண்டா வால்டர்னு ஒருத்தவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்ப அதுல உன் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடைச்சாலும் ஃபிங்கர் பிரிண்ட வச்சு நீ தான் வால்டரை கொண்ட கொலகாரன்னு அனாவசியமா மாட்டிப்ப. நீ என்ன பண்றியோ பண்ணு, நான் இங்க இருந்து தப்பிச்சு போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை பண்ண போறேன் அப்படின்னு அவனும் போறான். அவன் சொல்றதான் சரின்னு மேலினும் ஐசக்கு பின்னாலேயே போயிடுறா. எஸ்தர் மட்டும்தான் அல்லோடையே, அவங்க தான் அவ்வளவு சொல்றாங்கல்ல, இறக்குடா, நீ பயப்படுறன்னு எனக்கு தெரியுது, ஆனா நீ சந்தேகப்படுற மாதிரி நான் யாரு கூடவும் டீம்லாம் இல்லடா, நானும் உன்ன மாதிரி தான் வந்து மாட்டிக்கிட்டேன், நீ கண்ணை பொறுமையா கீழே இருக்கேன், உன் லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, அதை முடிக்க எனக்கு ஏதாவது ஐடியா தோணா நான் சொல்றேன் அப்படின்னு எஸ்தர் கேட்ட. இவன் லெட்டர்ல நீ பண்ண பாவம் தான் உனக்கு முன்னால வந்து நிக்கும்ன்ற மாதிரி எழுதிருக்கு. ஆக்சுவலா இது பைபிள்ல வரக்கூடிய ஒரு வாசகங்க. நீ பண்ண பாவம் உனக்கு முன்னால வந்து நிக்கும்னா நீ பண்ண பாவத்துக்கான மன்னிப்பு கேட்கணும்னு அந்த வாசகம் மூலியமா சொல்ல வராங்க. நோவாதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டானோ எஸ்தர் கிட்ட கண்ணை கொடுத்துட்டு இவன் சோகமா வெளியே வந்து ஒரு ஓரமா உட்காந்துருக்கான். மேல இருக்க அந்த நடக்க முடியாத பொண்ணு கிட்ட போன ஐசக்கோ, இங்க பாருமா, நாங்க நினைச்சு பார்க்காத நிறைய விஷயம் நடக்குதுமா, இதுல இருந்து நாங்க தப்பிக்கணும்னா உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் முடியும், உன்னால பேச முடியாது, ஆனா நான் கேக்குற கேள்விக்கு ஆமாண்ணா ஒரு தடவை கண்ணை சிமிட்டு, இல்லனா 2 தடவை கண்ணை சிமிட்டு, இதையாவது உன்னால பண்ண முடியும்ல அப்படின்னு ஐசக் கேட்டதும் அந்த பொண்ணு ஒரு தடவை கண்ணை சிமிட்டி காட்டுறாங்க. சோ அவளால கண் சிமிட்டுறது மூலியமா சிக்னலை கொடுக்க முடியும். பட் இப்ப ஐசக் கேள்வி கேட்கறதுக்குள்ள அந்த பொண்ணு கீழ்பக்கமா கண்ணை காட்டினதும் அங்க எனக்காக எதுவும் இருக்கா என்ன இரு பாப்போம்னு பேசிக்கிட்டே போய் ஐசக் பெட்டுக்கு அடியில பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸுக்குள்ள என்னத்த பார்த்தானோ, பாக்ஸ திறந்ததும் ஐசக்கோட மூஞ்சில ஒரு கலவரமான ஃபீலிங். அதே நேரம் வெளியே சோகமா உட்காந்துருக்கால நோவா, மாலின் அவங்கிட்ட போய் அவனுக்கு சமாதானம் சொல்றா. பாத்தீங்களாங்க கொடுமைய, எங்கேயோ ஒரு பார்ட்டிக்கு போனேன், அங்க எவனையோ பார்த்தேன், அவன் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள என்ன விட்டான், அதோட பாவம் எது வரைக்கும் என்ன துரத்திக்கிட்டு வருதுன்னு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அந்த ரூமுக்குள்ள போக மட்டும்தான் செஞ்சேன், மிச்சபடி நான் உள்ள இருக்க அந்த சின்ன பொண்ணை எதுவுமே பண்ணலங்க, எங்க அம்மா சத்தியமாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தையில இவன் ஒரு ட்விஸ்ட கொடுக்கறான். இவன் ரூம்ல எந்த பொண்ணை பார்த்தானோ அந்த பொண்ணு தான் மேல பேரலைஸ் ஆகி உட்காந்துருக்க பொண்ணா அப்படின்னு இவன் நினைக்கிறான். என்ன இருந்தாலும் இவன் சொல்ற கதை, நான் போதையில இந்த வரண்டா பக்கம் போயிட்டு இருந்தேன், ஒரு ரூம் கதவு திறந்து இருந்துச்சு, ஒரு ஆர்வத்துல தான் உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தேன், ரூம்ல இருந்து வால்டர் வெளியே வந்தான், என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான், உள்ள போய் அது சின்ன பொண்ணுன்னு பார்த்ததுமே நான் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டேங்க, ஆனா அது மட்டும் ஃபுட்டேஜ்ல காணோம் அப்படின்னு இவன் அழுது புலம்பி துடிக்க. இது மூலியமா மேலனுக்கு என்ன தெரிய வந்துச்சோ, ரைட்டு நீ பேச சொன்னா காலைல வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்ப போல, நான் தப்பிக்க ஒரு வழி தேட வேணாவா, வேலையை முடிச்சாகணும்னு அங்க இருந்து கிளம்புறா. மறுபடியும் ஐசக்கிட்ட போனா
ஐசக் பேரலைஸ் வந்த பொண்ணோட உட்காந்துருக்கான்ல, அதே ரூமுக்கு எஸ்தரும் வரா. ஐசக் ஆரம்பத்துல இருந்து எஸ்தரை நோட் பண்றாங்க. எஸ்தர் இந்த பொண்ணை பாக்குற பார்வையே ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருக்கு. சோ உனக்கு இந்த பொண்ணு தெரியுமாமான்னு கேட்டா, இங்க வைக்கிற ட்விஸ்ட், இவங்க யார வில்லன் நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த தாமஸோட பொண்ணு தாங்க இவ. எஸ்தருக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கு. அதை ஐசக்ட்ட சொன்னவ, இப்ப வரைக்கும் உன் லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னு நீ சொல்லவே இல்லையே, அதுல என்ன இருந்துச்சுன்னு கேக்குறா. இது கட்ட சீன் இல்லங்க. நோவா இருக்கான்ல, அவன் பேரலைஸ் ஆன பொண்ணோட ரூமுக்கு வந்து, என்ன ஞாபகம் இருக்காமா, எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு அந்த ரூம்ல வால்டர் அவங்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்ல, அவனுக்கு அப்புறம் அந்த ரூமுக்குள்ள ஒரு ஆள் வந்தான் பாரு, அது நானாதாமா இருக்கும். எனக்கு தெரியுது அந்த டைம் நீ எவ்வளவு வழியில இருந்திருப்ப, என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருப்பான்னு. நான் அப்பவே உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும்ல. என்ன கருமாந்திர சரக்க குடிச்சனோ போதையில எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அதான் உன்கிட்ட பேசாம கூட நான் அங்க இருந்து வந்துட்டேன். தப்புதாம்மா, மன்னிச்சிருமா. ஆனா பண்ண தப்புக்கு பிராய்ச்சிதமா நான் உன்னை இந்த இடத்துல இருந்து காப்பாத்தல. என் பேரு நோவாவே இல்ல. என்ன ஆனாலும் சரி, உன்னை இங்க இருந்து காப்பாத்தி தான் நான் கூட்டின்னு போவேன். தயவு செஞ்சு மன்னிச்சிரேன்னு மன்னிப்பெல்லாம் கேட்டவன், இந்த அழகான தருணத்துல நீ நானும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து போமா அப்படின்னு அவனே அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து போன்ல செல்ஃபி எல்லாம் எடுக்க, அத அந்த பொண்ணு திருட்டு மொழியோட கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் எஸ்தர் இருக்கால, அவ மேலினோட ரூமுக்கு போய் அவ சூட் கேஸ செக் பண்ணும்போது பாஸ்போர்ட் அவ யூஸ் பண்ற மாத்திரன்னு சில ஐட்டம்ஸ் இருக்கு. அத பாக்குறா. அப்போன்னு பார்த்து பில்டிங்ல இதுக்கு முன்னால கேட்ட மாதிரி இவங்க ஸ்கேண்டல் சம்பந்தப்பட்ட ஆடியோ ஓடுது. ஒன்னு ஒரு ஆள் ஒரு டாஸ்க முடிக்க போகணும், இல்ல முடிச்சிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இப்ப வரைக்கும் அந்த ஆடியோ கேட்டுட்டு இருந்துச்சு. சோ இப்ப கேக்குதுன்னா யார் என்னடா பண்ண போறான்னு நோவா குடுகுடுன்னு வால்டர் செத்த இடத்துக்கு ஓடி வந்தா. அவன் எந்த துப்பாக்கியால ஷூட் பண்ணிட்டானோ அதே துப்பாக்கியை கையில வச்சிருந்த மேலின் செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதாவது ஏற்கனவே செத்த வால்டரை திரும்ப ஷூட் பண்ண ரெடியா இருக்கா. அவளுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன, அது யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்கள ஷூட் பண்ணு தானே. வால்டர் சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சேதானே அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டான். அப்ப இவன் தானே டாஸ்க்ல கொடுக்கப்பட்ட ஆளா இருக்கணும். சோ இவன் என்னமோ செத்த ஆளை சுட போறான்றதும், மீதி 3 பேர் என்னமோ வேணாமா அப்படி எல்லாம் பண்ணாதமா அப்படின்னு ஆவாஸ் காட்டுறதும், இல்ல நான் தப்பிக்கணும் அதுக்கு இதை பண்ணியே தீருவன்னு டப்பு 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 டப்புன்னு 4-5 புல்லட்ட வால்டர் பாடி மேலே இறக்க. அடுத்து ஸ்கேண்டல் ஆடியோ கேக்குதுங்க. இந்த வாட்டி ஐசக் ஒருத்தவனோட ஸ்கேண்டல் ஆடியோ மட்டும் தான் கேக்குது. எஸ்தர் அவ டாஸ்க ஏற்கனவே முஷ்டா. நோவா மேல இருக்க அந்த பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பை கேட்டுட்டான். 3வது மேலினும் டாஸ்க முஷ்டாலா. மீதி டாஸ்க முடிக்க வேண்டியது இவன் மட்டும் தான். அதுக்கு ரெடி ஆகிற மாதிரி அவன் மூஞ்ச மாத்திரான் பாருங்க. அவன் டாஸ்க் என்னன்னு போன சீன்ல எஸ்தர்ட்ட சொல்லிட்டான் போல. அதிர்ச்சியான எஸ்தர் நேரா பேரலைஸ் ஆன பொண்ணோட ரூமுக்கு போய், அம்மா இங்கே இருந்தா உனக்கு ஏதாச்சும் ஆயிடும், நான் உன்னை காப்பாத்துறேன் வா அப்படின்னு அவளை வீல் சேரோட வச்சு தள்ளிக்கிட்டு தப்பிக்க ட்ரை பண்றா. போற இடத்துலயோ படிக்கட்டு இருக்கு. வீல் சேரை படிக்கட்டுல வச்சு தள்ளுறது கஷ்டமா இருக்கும்ல. இருமான வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு திரும்ப இதே பக்கம் ஓடி வரும்போது ஐசக் கிட்ட மாட்டிக்கிட்டா. உடனேங்க படம் ஆரம்பிக்கும் போது பூக்கள் இருந்த தோட்டத்துக்கு நடுவுல இவ யாரு கூடவோ பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்தால. இப்ப அதோட கண்டினியூட்டிக்கு வர அவன் தாங்க தாமஸ். அவன் எஸ்தர் கிட்ட, எனக்கு ஒரு மனைவி இருக்காமா, சரியான பஜாரி, எனக்கு அவளை பிடிக்கல, நான் அவளை டைவர்ஸ் பண்ணிடலான் இருக்கேன், பேசாம நீ என் கூட வந்துடுறியா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்காமா, நீ அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் ஆசை வார்த்தைகளை கொட்டி இருக்கான். அதை யோசிச்சுக்கிட்டே இப்ப மயக்கத்துல இருந்தவ பிரசன்ல கண்ண முழிச்சா. எஸ்தரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பேரலைஸ் ஆன பொண்ணை ஐசக் ஊசி போட்டு கொல்ல ரெடியா இருக்காங்க. அந்த பொண்ணை கொல்றது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். எப்படிங்க அது ஏத்துக்க முடியும்? சோ எஸ்தர் மட்டும் இல்ல, நோவாவா இருக்கட்டும், மேலினா இருக்கட்டும், எல்லாருமே அதான் சொல்றாங்க, இதெல்லாம் தப்புடா, கொல்லைக்கு சமானம், இது பண்ணாத, சின்ன பொண்ணு, விட்டுரு விட்டுருன்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஹலோ, நான் என்னமோ அந்த பொண்ணை ஆசைப்பட்டு கொல்ல போற மாதிரி கொலகாரன்றீங்க? நரி தாண்டா நீங்களா? உங்களுக்கெல்லாம் சொத்தையா சின்ன சின்ன டாஸ்கா இருக்குமா? ஒருத்திக்கு அவ லவ் பண்ண கள்ள காதலனை பத்தின உண்மையை ஒத்துக்கிறது, இன்னொருத்தவனுக்கு மன்னிப்பு கேட்கறது, 3வது ஒருத்திக்கு செத்த பாம்பு அடிக்கிறது. நீங்க அதை ஈஸியா முடிச்சிட்டீங்க, தப்பிச்சிட்டீங்க. எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்து நான் அதை பண்ண முடியாம போய் என் ஆடியோ ரிலீஸ் ஆகி என் மான மரியாதை போகணுமா? எனக்கு என் மான மரியாதை தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, டாஸ்க் கொடுத்துட்டாங்கன்ற காரணத்தினால உடனே எல்லாம் நான் இந்த பொண்ணை கொல்ல மாட்டேன். அவகிட்டயே கேக்குறேன், அவளுக்கு சாக விருப்பம் இருக்கான்னு அவகிட்டயே கேக்குறேன். அவ சரின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம், இல்லனா எது விதின்னு இருக்கோ அது நடக்கட்டும் அப்படின்னு ஐசக் அழுதுகிட்டே தான் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். நான் உன்னை ஊசி போட்டு கொல்ல உனக்கு சம்மதமாமா? ஆமானா ஒரு தடவை கன்சிமிட்டு, இல்லனா 2 தடவை கன்சிமிட்டு அப்படின்னு இவன் சொல்ல, எல்லாரும் அந்த பொண்ணு 2 தடவை தான் கண்ணை சிமிட்டுவான்னு எதிர்பார்த்தாங்க. அவளோ ஒரு தடவை கண்ணை சிமிட்டி சாக ரெடியா இருக்கான்றா. யாருமே நம்பல. நோவாலாம் அவனே 4-5 தடவை அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். எல்லா தடவையும் அந்த பொண்ணு ஒரு தடவை மட்டுமே கண்ணை சிமிட்டினதும் அந்த பொண்ணே கண்ணை காட்டி பெட்டுக்கு அடியில இருந்து ஐசக் ஒரு பாக்ஸ் எடுத்தான்ல, அதுலதான் அவன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இருக்க 3 ஊசி எடுத்து ஒண்ணு ஒன்னா போட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண ஒரு 10 நிமிஷம் படத்துல சவுண்டே இல்லைங்க. மயான அமைதி. ஒரு
வழியா எதை முடிக்கணும்னு இருந்தாங்களோ அதை முடிச்சிட்டாங்க. இனிமேல் கிளம்ப வேண்டியதானே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஸோ கிளம்புறப்ப ஐசக், நான் இந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரையெல்லாம் பார்த்தா நல்லா இருந்திருக்கும், இவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எதர்ச்சியா சொல்றான் பாருங்க. இந்த பக்கம் எஸ்தரோட மூஞ்சி மாறுது. எப்ப ஐசக், இந்த மாத்திரை டப்பாவை பிடி, இது பேரலைஸ் ஆன பொண்ணு கொடுக்குற மாத்திரையான்னு பாரு அப்படின்னு மேலின் பேக்ல ஒரு மாத்திரை டப்பாவை பார்த்தால, அதை எடுத்து ஐசக்ட கொடுத்து கேட்டா, ஓ மை காட், அது அந்த பொண்ணு கொடுக்குற மாத்திரை தாங்க. சோ வேற லெவல் ட்விஸ்டிங் என்ன தெரியுங்களா, இங்க நடந்திருக்க ஒட்டுமொத்த கூத்துக்கும் காரணம் மேலின் தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா தாமஸோட எக்ஸ் பொண்டாட்டி தான் மேலின், செத்த பொண்ணோட அம்மாவும் மேலின் தான். இது தெரிய வந்ததும் ஒரு பிளாஷ்பேக் போனா, தாமஸ் மனைவியான மேலினுக்கு மீடியா ஃபீல்டில் சாதிக்கணும்னு பல நாள் ஆசைங்க. அதுக்கு தான் பெரிய மீடியா கம்பெனியோட ஓனரா இருக்க தாமஸை வளைச்சு போட்டு கல்யாணமே பண்ணான். அவனுக்கும் பொண்டாட்டிக்கு பெரிய வேலை கொடுத்து அவளை டைவர்ட் பண்ணி பிஸியாவே வச்சிருந்தாதான் நம்ம இந்த பக்கம் ஹீரோயினோட வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்க முடியும்னு அவன் கம்பெனில ஒரு முக்கிய பொறுப்பை மேலினுக்கு கொடுத்துட்டான். அதுக்காக தாமஸோட வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி நடக்குதுங்க. பார்ட்டினா பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, சரக்கு தம்மு அப்படி இப்படின்னு நம்ம ஓடும்ல. சோ மேலின் அவ பொண்ண ரூம்ல இருந்து வெளியே வராதன்ட்டா. அப்பெல்லாம் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்கா. இதோட நல்லா மாவட்ட வாரியா கொடுக்கப்பட்ட மாவுண்ட மாதிரியே இருக்கான்ல நோவா. அவன் வீடியோஸ்னா இந்த பொண்ணுக்கு உயிர். அன்னைக்கு நைட்டு கூட நோவாவோட வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் தான் அவளும் மேலேயே உட்காருவா. சரி கொஞ்ச நேரம் கீழே வருவோமேன்ட்டு கீழே இறங்கி வராங்க. மேலினுக்கு பிடிக்கல, போட்டு பொண்ணை கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. ஸ்விம்மிங் பூல்ல பொண்ணை தள்ளி விட்டு டார்ச்சர் பண்ணி நீச்சல் கத்து கொடுக்க நினைச்சது இல்லையே. மேலின் என்ன மாதிரியான கேரக்டர்னு தெரியுது இல்ல. சோ மேலின் கத்த அதே பார்ட்டியில வால்டரும் இருந்திருக்கான். சொல்ல போனா வால்டரும் தாமஸும் பிசினஸ் பார்ட்னருங்க. ரொம்ப நாளா தாமஸ் பொண்ணு மேல அவனுக்கு ஒரு கண்ணு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அன்னைக்கு மேலின் பொண்ணை கத்துனதும், விடுங்க சின்ன பொண்ணு தானே, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பொண்ணுக்கு பியர் கொடுக்குற மாதிரி அதுல ட்ரக்க கலந்து கொடுத்து குடிக்க வச்சு அந்த பொண்ணு மேல பெட்ரூம் போய் மயக்கம் ஆயிட்டாங்க. இவன் பின்னாலேயே ரூமுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருந்திருக்கான். யாருக்குமே அது தெரியல. கமுகமா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு அவன் கீழே வந்ததும் கண்டிப்பா அந்த பொண்ணு வால்டரை அப்பா ஸ்தானத்துல வச்சிருந்திருப்பா. அந்த ஆள் எப்படி பண்ணிட்டான்னதும் மனசு கேட்காம போதையிலேயே மேல இருந்து கீழே ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்தவ தோப்புக்கடின்னு அதுல விழுந்துட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக. அப்பவே உயிர் போகாம பைனல் காலில் அடிபட்டு அதுக்கப்புறம் தான் அவ பேரலைஸே ஆயிருக்கா. இதை நேர்ல பார்த்த மேலின்லாம் ஸ்டன் ஆகி அப்படியே நின்ட்டா. இது வரைக்கும் பிளாஷ்பேக் காட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா. சோ பொண்ணுக்கு நடந்ததுக்கு பழிவாங்க தான் மேலின் இப்படி ஒரு மாஸ்டர் பிளானையே போட்டிருக்கா. இதுல ஐசக் ஏன் உள்ள இழுத்தான்னா, அவ்வளவுதான் இனிமேல் பொண்ணால எழுச்சி நடமாடவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவளை அப்படியே வச்சு கஷ்டப்படுத்துறதுக்கு பதில் கருணை கொலை பண்ணிடலாம்னு இவ முடிவு எடுத்துட்டா. தாமஸ்க்கு அதுல விருப்பம் இல்லதான். இவ முடிவு எடுத்தது நடக்கணும்னா அதுக்கு ஐசக் வேணும்ல. அதான் தாமஸோட போன்ல இருந்த அவனும் ஐசக்கும் பேசிக்கிட்டு ஆடியோ எடுத்து அதை வச்சே பிளான் பண்ணி மேலின் அவன் நினைச்சதை பண்ணிட்டாங்க. இனிமேல் ஐசக்கு வேலை இல்லல்ல. நீ இந்த விஷயத்த வெளியே சொல்லாத வரைக்கும் நானும் அந்த ஆடியோவை வெளியே விட மாட்டேன், சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு அவன் அனுப்பிட்டாளா. திரும்ப ஒரு பிளாஷ்பேக். பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து அவளுக்கு அடிபட்டதும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் தாமஸ் மேலின் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல உங்க பொண்ணு எழுச்சி நடமாடுவாளான்னு தெரியல, வேணும்னா எனக்கு தெரிஞ்ச ஐசக்ன்ற ஒரு டாக்டர் இங்கிலாந்துல இருக்காரு, அவர்கிட்ட பேசி பாருங்க. ரெண்டாவது உங்க பொண்ணோட ரத்தத்தை செக் பண்றப்போ அதுல ட்ரக் கண்டன் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லங்க, ட்ரக்கை கொடுத்து யாரோ உங்க பொண்ணை பாலியல் ரீதியா தொல்லையும் பண்ணிருக்காங்க அப்படின்னு டாக்டர் அடுக்கடுக்கா சொல்ல இதை நினைச்சு கூட பார்க்காத மேலின் கண்ணீர் விட்டு கதறி இருக்கா. அதோட அந்த பிளாஷ்பேக் நிறுத்தி வச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா. இங்க பங்களால 4 பேரும் என்ன நடக்குதுன்னே தெரியாம தனித்தனியா சுத்திட்டு இருந்தாங்கல்ல. அப்பவே மேலின் பேரலைஸ் ஆன தன்னோட பொண்ணுகிட்ட போயிட்டு, ரொம்ப சாரிமா, நீ நல்லா இருக்க வரைக்கும் நான் ஒரு நல்ல அம்மாவா நடந்துக்கவே இல்லை, அதுக்குன்னு உன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னா அர்த்தம் இல்லம்மா, உன்னை நல்லபடியா வளர்க்கணும் ஒழுக்கமா வளர்க்கணும்னு ஸ்ட்ரிக்டா இருந்தேன், இப்படி ஆகும்னு நான் சொப்பனத்திலையும் கண்டதில்லையே. இனிமேலாச்சு உனக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் உன்னை கருணை கொலை பண்ண சொல்றதுக்கு முன்னால கூட உனக்கு ரொம்ப பிடிச்ச நோவாவை உன்கிட்ட வந்து பேசி உன் கூடவே செல்ஃபி எடுக்கிற மாதிரி பண்ணேன். இப்போதைக்கு என்னால இதாமா முடியும், மன்னிச்சிருமான்னு அழுன்னு அழுதுட்டு அந்த பொண்ணையும் அழ வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் போயிட்டு செத்த பாம்ப சொல்ற மாதிரி வால்டரை சுட்டு ஐசக் மூலியமா பொண்ணை கொலையே பண்ணிருக்கா. அதை புரிய வச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்ததும் நோவாவோட ஸ்கேண்டல்னு காட்டின ஒரு வீடியோல வால்டர் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள இருந்து வந்தான். திரும்ப நோவா அந்த ரூமுக்குள்ள போனா உள்ள ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அது மேலினோட பொண்ணா தானே இருக்கும்னு நோவா நினைச்சான். அதெல்லாம் கிடையாது, அது வேற ஒரு பார்ட்டி, வேற ஒரு ரூமு, வேற ஒரு பொண்ணு. இருட்டுல இதான் அந்த பொண்ணுன்னு இவனா நினைச்சுக்கிட்டான். சோ நோவா மேலின் பொண்ணு விஷயத்துல எந்த தப்பும் பண்ணல. பட் மேலினோட பொண்ணுக்கு நோவானா உயிர் இல்ல, அவனோட தீவிர ரசிகை இல்ல. சாகிறதுக்கு முன்னால அவனை ஒரு தடவை நம்ம பொண்ணு பார்த்தா போதும் தான் இவனை வர வச்சிருக்கா. சோ உன் வேலை முடிஞ்சிச்சு இல்ல, கிளம்புன்னு அவனை அனுப்ப. மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக்குங்க. பொண்ணு பேரலைஸ் ஆயிட்டா. தாமஸுக்கு மேலின சுத்தமா பிடிக்கல. சோ டைவர்ஸ் பேப்பரோட மேலின மீட் பண்ணவன், நீ பொண்ணை பார்த்து கீழ்ச்ச வரைக்கும் போதும், இனிமேல் நம்ம பொண்ணை நான் பாத்துக்கிறேன், டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுன்னு சொல்ல. இதுல இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா, பொண்ணு
பொண்ணோட இந்த நிலைமைக்கு எவன் காரணமோ அது அவன் தான் தெரிய வந்தும் தாமஸ் அதை நம்பாம அவன் பிசினஸ் பார்ட்னர் ஆச்சே கழட்டி விட்டா பாதி சொத்தை இழக்கிற மாதிரி ஆயிடும்ல, அவனை கூடவே வச்சிருக்காங்க. மேலினும் சண்டெல்லாம் போட்டு பாக்குறா. மேலின் சொல்ற எதையும் தாமஸ் கேட்கிற மாதிரியே இல்லையா? அப்புறம் சொல்லி கேட்கலன்னா செயல்ல தானே புரிய வைக்க முடியும். மேலின் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு வால்டர் தான் பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தினான்றதுக்கான எவிடன்ஸ் பொண்ணு உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட பேர்மோட டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலமா தெரிய வந்துருச்சு. ரிப்போர்ட்டும் மேலின்ட்ட தான் இருக்கு. அதை வச்சு வால்டரை மிரட்டி நான் சொல்ற ஆளுங்களெல்லாம் இங்க வரவை அப்படின்னு 3 பேரை அவன் மூலியமா வர வச்சுட்டு புருஷனுக்கும் எஸ்தருக்கும் தொடர்பு இருக்குல்ல, அவளை மட்டும் எப்படி சும்மா விட முடியும்? பொண்ணுக்காக 3 குத்து குத்துறோம், நமக்காக ஒரு குத்து குத்தி பொண்ணு எஸ்தர் இங்க வர வச்சிருக்கா. வால்டரும் ரிப்போர்ட் வெளியே போயிடக்கூடாதுன்னு மேலின் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டானா? அவ்வளவுதான், இது வரைக்கும் பண்ணிட்டேன்ல, இனிமேல் என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்னு அவன் கிளம்புறப்போங்க நல்லா மரணாயோட மறுபிறவி மாதிரி இருந்துகிட்டு உங்க அக்கா அம்மாக்கா நீ பண்ண அசிங்கத்துக்கு உனக்கு வெறும் பிக்கப் வேலையை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவோன்னு நினைக்கிறியா? இதுக்கப்புறம் தானே இருக்கு கதையே. இந்த டேபை புடி, எங்க 4 பேரையும் டைனிங் டேபிள்ல உட்கார சொல்லு. அப்புறம் இந்த டேபை எடுத்துட்டு வந்து இதுல இருக்க வீடியோவெல்லாம் எங்க 4 பேர்ட்டையும் போட்டு காட்டு. முக்கியமான விஷயம், 4 வீடியோவும் ஓடி முடிஞ்சதும் துப்பாக்கியை புடி, ஒன்ன நீயே ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துடணும். இல்ல என்னால முடியாதுன்னு அடம்பிடிச்சனா டிஎன்ஏ ரிப்போர்ட்டை நான் வெளியே விட வேண்டியதா இருக்கும். இப்பவே துப்பாக்கியால சுட்டுங்கன்னு செத்தா நீ எப்படி செத்த ஏன் செத்தனே வெளியே தெரியாது. ரிப்போர்ட் வெளியே வந்தா நீ ஒரு பொம்பளை சோக்கு பிடிச்சவன், சின்ன பொண்ணுங்களை கூட விடமாட்டேன்னு. உன் பேர் மட்டும் இல்ல ராஜா, உன் பொண்டாட்டி புள்ள குடும்பம்னு மொத்த பேரும் சந்தி சிரிக்க வேண்டியதா இருக்கும். முடி உன்னோடதுன்னு மிரட்டியங்க அவனே தற்கொலை பண்ணிக்க வச்சிட்டா. இப்படிப்பட்ட பிளாஷ்பேக் எல்லாம் ஓடி முடிஞ்சதும் ஒரு பக்கம் யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் மேலினை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பங்களாவுக்கோ எஸ்தர் எந்த டாக்ஸில வந்தாலோ அதே டாக்ஸில தாமஸ் வந்து இறங்குறான். இத மேல இருந்து எஸ்தர் பாத்துறா. தாமஸ கத்தி கூப்பிடுறதுக்குள்ள மேலின் மடக்குறாளா. அப்படியே தாமஸ் உள்ள வந்தா டேபிள்ல துப்பாக்கியையும் ஒரு ரூம்ல செத்து போயிருக்க வால்டரையும் பாக்குறான். பயபுள்ள உசாராக தானே செய்யும். யார் இருக்கா எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே போறான். அந்த பக்கம் எஸ்தரும் மேலினும் ஒரே ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க. மேலின் எஸ்தர் கிட்ட பச்சு சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரி தாமஸ் நல்லவன்லாம் இல்லம்மா, சத்தியமா கேடு கட்டவன், உன்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். அவன் போன்ல நான் எக்கச்சக்கமான ஃபுட்டேஜை பார்த்திருக்கேன். அதை உன்கிட்ட தெரியப்பட்டதான் நான் உன்னை கூப்பிட்டேனே. மிச்சப்படி உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, சொன்னா கேளு அமைதியாருன்னு அவ காது கொடுத்து எதையும் கேட்க மாட்டாளா. ரூம் கதவை திறந்துகிட்டு வெளியே ஓடி வரா. அந்த இடம் வேற இருட்டா இருக்குங்க. சோ கரெக்டா எஸ்தர் வெளியே ஓடி வரா. அந்த பக்கம் துப்பாக்கியோட உலா வந்துட்டு இருந்த தாமஸ் எதிரில் இருக்கிறது யாருன்னு தெரியாம போட்டுன்னு எஸ்தரையே ஷூட் பண்ணி போட்டு தள்ளிட்டான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு இன்டர்வியூ நடக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்ல, அதுவே ஆரம்பிச்சிருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசியா எஸ்தரோட சாவு வரைக்கும் மேலின் சம்பந்தப்பட்டிருக்கான்றதுக்கான வெளிப்படையான நேரடியான ஆதாரமே இருக்காது. வால்டரை யூஸ் பண்ணி ஆளுங்களெல்லாம் இங்க வர வச்சுட்டா. இவளும் ஒரு விக்டிம் மாதிரி தானே வந்திருக்கா. சோ இன்டர்வியூல என் புருஷன் ஒரு சைஸான சைக்கோ, அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது, வக்கர புத்தி பிடிச்சவன், ஏதோ ஒரு கோவத்துல எஸ்தரையும் வால்டரையும் பங்களாவுக்கு வர வச்சு அவங்கள மட்டும் இல்லாம என் பொண்ணையும் சேர்த்து கொண்டுட்டான் அப்படின்ற வரைக்கும் கதை கட்டி பொய்யா சொல்லி அனுதாபமா பேசி புருஷனை போலீஸ்ல மாட்டி விட்டு இவன் நல்ல பேர் வாங்கிடுறாங்க. சோ ஒரு பொய்யால எவ்வளவு பெரிய நல்லவனையும் கெட்டவனாக முடியும், எந்த மாதிரியான ஒரு கெட்டவனையும் நல்லவனாக முடியும்ன்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.